இது மூன்றாவது வாரம். இந்த மூன்றாவது வாரத்துல இதற்கு முன்பு இப்படி ஒரு சீரியஸா எங்கேயுமே நடக்கல. ஒன்னு இது மயக்க அடிச்சு விழுந்தான், காலையில இருந்து மயக்க அடிச்சு விழுந்திருக்காங்க. ஃபைன், நம்பர் 1. நம்பர் 2, முதல் முறையாக ஆம்புலன்ஸ்ல தாவேகா கொடி கட்டிட்டு போகுது இன்னைக்கு. அதை விஜயே பதிவு பண்றாரு. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி கட்டி இருக்கு அப்படின்றாரு. இப்ப ஆம்புலன்ஸ்ல எதுக்கு தாவேகா கொடி கட்டிட்டு போகணும்? நான் கேட்கிற கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு ஆம்புலன்ஸ் அவர் கண் முன்னாடியே அனுப்புறாங்க. இதுல நாமக்கல்ல நம்ம பார்த்தோம், ஆம்புலன்ஸ் வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது தனியா போயிட்டு இருக்கோம். எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இதுவரை இருந்தது இல்ல. ரெண்டாவது, கொடிகட்டின ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வந்தது? இது பாயிண்ட் நம்பர் 2. நான் விக்கிரவாண்டி மாநாடுக்கு நான் போயிருக்கேன். விக்கிரவாண்டி மாநாடு முடிச்சு பல மணி நேரத்துக்கு அப்புறமுமே என்னால 1 கிலோமீட்டரை ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சு கிராஸ் பண்றதுக்கு. 1 கிலோமீட்டர் 4-5 மணி நேரம் ஆச்சு. ஓகே, இப்போ இதை விட ஹாஃப் த கிரௌட் அங்க இருக்குன்னு வச்சுப்போமே. சின்ன ரோடு, அங்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு அதாவது கரூர்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர்ஸும் அங்கதான் இருப்பாங்க. அது இல்லாம நான் சொல்றது எல்லா சேனல்களுக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டும் அங்கதான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இங்க இருந்தும் சென்னையில இருந்தும் போயிருந்திருப்பாங்க. எல்லாமே அந்த இடத்துல தான் இருப்பாங்க, அந்த இடத்தை சுத்தி தான் இருப்பாங்க. பட் அந்த சம்பவம் நடந்ததா சொன்னேன். விதின் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள ரிப்போர்ட்டர்ஸ் கேமராவோட இவ்வளவு கிரௌட தாண்டி அங்க எப்படி போக முடியுது? அதே ஒரு கேள்விக்குறியில. செந்தில் பாலாஜி அங்க போறாரு. அடுத்தது செந்தில் பாலாஜி போறாரு. எப்படி அவரால் போக முடிஞ்சது? எப்படி இதுக்கு மட்டும் தகவல்கள் இவ்வளவு கடகடன்னு பரவுது? முதல்வர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு எப்படி பரவுது? எப்படி பிராக்டிகலா இஸ் இட் பாசிபிள்? நான் இப்போ ஒரு எக்ஸ் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரெட் பிக்ஸ் எடுத்துக்கோ. ரெட் பிக்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 4 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. கரூர் பக்கத்துல இப்படி 4 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. 4 டிஸ்ட்ரிக்ட்ல 4 ரிப்போர்ட்டர்ஸ் இங்க வந்துருங்க. அங்கதான் அப்படிதான் அசைன்மெண்ட் அலாட் பண்ணுவோம். அடுத்த சென்னையில இருந்து 2 ரிப்போர்ட்டர்ஸ் போங்க. இப்போ 6 ரிப்போர்ட்டர்ஸ் 6 கேமராமேன் அங்கே இருங்க. வெவ்வேறு ரியாக்ஷன் எடுங்க. மைக் அடிச்சு விழுறத நீங்க எடுங்க. இப்படிதான் நடந்துகிட்டே முடிஞ்சு நீங்க போய் ஹாஸ்பிட்டல் இருங்க அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி யூனிட் போட முடியுமாங்க? ரெண்டாவது, இவ்வளவு கிரௌட்ல இருந்து இவ்வளவு பேர் டக்குன்னு எப்படி அங்க போக முடியும்? இதெல்லாம் நம்மளோட கேள்விகள். ரெண்டாவது, எப்படி டப்புன்னு மினிஸ்டருக்கு தகவல் தெரிஞ்சு அவர் வர முடியும்? அப்போ இதுக்கு பின்னாடி எப்படி இந்த தகவல்கள் இவ்வளவு வேகமா பரவுது? இந்த தகவல் ஏன் தாவேகாவுக்கு பரவலையா? அவங்களுக்கு அக்கறை இல்லையா? அவங்களுக்கு இந்த தகவல் போயிருக்காதா? அப்ப ஏன் அவங்க இன்னும் போக முடியல? சிஎம் இன்ஸ்ட்ரக்ட் பண்றதா செய்திகள் வருது. சிஎம் போய் பாருங்கன்னு